ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு குருமா. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 6 சின்ன சின்ன உருளைக்கிழங்கு 6 நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ஒரு கையளவு தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் சீரகம், 10 குருமிளகு, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஒரு அரை பல்லாரி, அரை தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கணுங்க. இப்போ நம்ம நல்லா தாளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். கூடவே தேவைப்படுற அளவுக்கு நமக்கு மஞ்சள் தூள் போடலைன்னா ஒயிட் குருமா மாதிரி வெள்ளையாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லைட்டாக அந்த பச்சை வாசனை போனதையும் ஒரு கொதி வரும். ஸோ அந்த கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் குருமா கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரியும் வச்சுக்கலாம். பூரிக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கெட்டியாக தொட்டுக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு தோசை, அதனால் தோசைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ நல்லா குருமா வந்து இப்போ கொதித்து வந்துடுச்சு. ஸோ நாங்கள் தோசைக்கு சாப்பிட்றோம்.